குருவடி சரணம். யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன், பொள்ளாச்சியிலிருந்து. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய மார்கழி மாதம் ரிஷபராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம். நெகட்டிவ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது, அதற்குண்டான வழிபாட்டு முறைகள் என்ன, அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவாக தெளிவாக டீட்டெயில்டாக பார்த்துடலாம். முதல்ல இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் இருக்குது ரிஷபத்திற்கு, மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது, அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன, இதன் அடிப்படையில் தான் இந்த பதிவானது பதிவு செய்யப்படுது. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த மாத துவக்கத்தில் ரிஷபத்துக்கு என்ன கிரகநிலைகள் இருக்குது அப்படின்னா, ராசிக்கு 2ஆம் இடமான தனம்பாக்க குடும்பஸ்தானத்தில் குரு வக்ரம் பெற்று அமர்ந்திருக்கிறாரு. ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் கேது, ராசிக்கு 7ஆம் இடத்துல புதனும் சுக்கிரனும் இணைவு. சுக்கிரனுடைய பார்வையில் உங்களுடைய ராசி இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. ராசிக்கு 8ஆம் இடத்துல சூரியனும் செவ்வாயும் இணைவு. இந்த மாத தூக்கத்திலேயே உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு சூரியன் பயிற்சி ஆகிறார், அதை பற்றி பார்ப்போம். ராசிக்கு 10ஆம் இடத்துல ராகு பகவான், ராசிக்கு 11ஆம் இடத்துல லாபத்தில் சனீஸ்வர பகவான். நல்ல ஒரு சூழல் தான் இருக்குது. இதுதான் இந்த மாத தூக்கத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகள். மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா, முதல்ல சூரியன் இந்த மாத துவக்கத்தில் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துலேருந்து 8ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. அதாவது தனுசு ராசிக்குள்ளே சூரியன் பயிற்சி ஆகுது. இந்த மாதம் முழுக்க சூரியன் தனுசு ராசியில் தான் இருக்குது, அட்டமஸ்தானத்தில் தான் இருக்குது, 4 கூடிய ஒரு 8ஆம் இடத்துல. ஸோ அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்டாக நம்ம பார்க்க போகிறோம். ரெண்டாவதாக சுக்கிர பகவான் மார்கழி மாதம் 5ஆம் தேதி 20/12/2025 அன்னைக்கு உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துலேருந்து சுக்கிரனும் 8ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். சுக்கிரன் இப்போ பயிற்சி ஆச்சுன்னா மார்கழி 28 வரைக்கும், அதாவது 12/1/2026 ஜனவரி 12ஆம் தேதி வரைக்கும் சுக்கிரன் 8ஆம் இடத்துல தான் இருக்கிறார். ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் ரிஷபத்திற்கு. நிறையா விஷயங்கள் நடக்க காத்திருக்கு, நிறைய நன்மைகளும் உண்டு. என்ன ஏதுங்கிறது டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். மார்கழி மாதம் 14ஆம் தேதி புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு 2-5க்கு அதிபதி, பிரபல யோகாதிபதி ரிஷபத்திற்குன்னா புதன் தான். அவரும் 7ஆம் இடத்துலேருந்து உங்கள் ராசியை பார்க்குறது ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலை. ஆனால் மார்கழி 14 டிசம்பர் 29 அவர் 7ஆம் இடத்துலேருந்து 8ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். பொதுவாக சிம்பிளாக சொல்ல போனால் எல்லா ரிஷபத்துக்குமே ஜனவரி மாதம் கொஞ்சம் கடுசாக தான் இருக்கும். ஸோ இந்த ஜனவரி என்ன நடக்க காத்திருக்கு, டிசம்பர் டு ஜனவரி, டிசம்பர் 14th டு ஜனவரி 14th வரைக்கும் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த விரிவாக பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் இந்த மாத துவக்கத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளும் இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகளும். முதல்ல சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் அதிபதி. உடல் ஆரோக்கியத்தை சொல்லக்கூடிய கிரகம், திறமையை வெளிப்படுத்துவதற்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரக்கூடிய கிரகம், இன்வெஸ்ட்மெண்ட்டை சொல்லக்கூடிய கிரகம், தாயாரை சொல்லக்கூடியது, வீடு வண்டி வாகனம் சொத்து சுகம். ஸோ இது எல்லாத்தையும் சொல்லக்கூடிய ஒரே கிரகம் சூரியன் தான் ரிஷபத்துக்கு. பாருங்க, அந்த சூரிய பகவான் ராசிக்கு 4ஆம் அதிபதி 7ஆம் இடத்துலேருந்து 8ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். மாதம் முழுக்க 8ஆம் இடத்துல தான் இருக்குது. அதே நேரத்தில் ராசிக்கு 4ஆம் இடத்துல கேது குருவை கண்ட்ரோல் பண்ணுறாரு. குருவோட பார்வையில் தான் 4 கூடியவர் இருக்குது. ஆனால் அந்த குரு அப்படிங்கிறது உங்களுடைய ராசிக்கு 8ஆம் அதிபதி, அவரே லாபத்தையும் தரக்கூடிய கிரகம், பிரச்சனைகளை தந்து விடுவை தரக்கூடிய கிரகம் குரு. இது ரிஷபத்துக்கு மட்டும் அந்த குருவினுடைய அம்சம் எப்படி இருக்குன்னா, துர்வாசக முனிவர் மாதிரி டக்குன்னு கோவப்பட்டு சாபத்தை கொடுத்துருவார். அந்த சாபத்துக்கு நிவர்த்தியும் அவர் தான் சொல்லுவார். துர்வாசக முனிவர் பேரே பாருங்க, துர்வாசகர், கெட்ட சாபங்களை தர துர்வாசகம். ஸோ அப்படி தான் ரிஷபத்துக்கு குரு செயல்படுவார். ஆனால் குரு வக்ரமாக இருக்குது. அந்த துர்வாசகம் நல்ல வாசகமாக மாறிடுது. ஸோ 4 கூடியவருடைய பிளேஸ்மெண்ட் குருவோட பார்வையில் இருக்கிறது அப்படிங்கிறது நல்ல விஷயம்தான்.
என்னதான் 4ஆம் இடத்துல கேது பகவான் இருந்தாலும் வீடு வண்டி வாகனம் சொத்து சுகம் சமமான விஷயங்களில் ஏதாவது பஞ்சாயத்து போயிட்டுருக்குது, கோர்ட்டு கேஸ் வழக்குகள் போயிட்டுருக்குது, இல்லை ஏதாவது மராமத்து பண்ணி செய்யணும், இல்லை டெமாலிஷ் பண்ணி எதாவது பண்ணணும், பிடிக்கணும், இருக்கிறத ரீக்ரியேட் பண்ணணும், இல்லை இருக்கிற பிரச்சனைகள்லேருந்து வெளியே வரணும். அது 2 தான். ரீக்ரியேட் பண்ணுறதுனா இருந்தாலும் சரி, இருக்கிற பிரச்சனைலேருந்து வெளியே வர்ற மாதிரி இருந்தாலும் சரி, 2க்குமே இந்த மாதம் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குது. 2வது, கவர்மெண்ட் ஓரியன்டாக எந்த ஒரு வேலையும் எந்த ஒரு விஷயத்தையும் இந்த மாதம் முன்வைத்து செய்ய வேண்டாம். சார் புதுசாக கல்யாணம் ஆயிருக்கு, ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும்னு நினைக்கிறோம் அப்படின்னாலும் மார்கழி துவங்குறதுக்கு முன்னாடி பண்ணிவிடுங்க. அதுக்கு உண்டான ப்ராசஸ் போயிட்டு. இல்லையா நீங்கள் ரிசர்வமாக இருக்கிறீங்க, நீங்கள் பண்ணாதீங்க. ஸ்பௌஸ் விட்டு பண்ண சொல்லுங்கள், வாழ்க்கை துணையை வச்சு பண்ண சொல்லுங்கள். நீங்கள் டைரெக்டாக கவர்மெண்ட் காரியங்களில் இந்த மாதம் இறங்குனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது நார்மலாக நடக்கிறத காட்டிலும் 2 மடங்கு தாமதமாகும். நிறைய பக்கம் காசு பணம் கொடுக்க வேண்டியது இருக்கும், நிறைய பேருக்கு பதில் சொல்ல வேண்டியது இருக்கும். அது இல்லை, அது சரியில்லை, இது சரியில்லை, அப்படியா இப்படின்ட்டு நம்மளை ஒரு வழி பண்ணிடுவாங்க. அப்போது அரசாங்க காரியங்களில் இறங்கக்கூடாது. தாய்க்கும் தந்தைக்கும் உடல்நல தொந்தரவுகளை கட்டாயமாக எடுத்து சொல்கிறது இந்த மாதம். கண்டிப்பாக தந்தையை விட தாயாருக்கு உடல் ரீதியான பிரச்சனைகள் வருவதற்குண்டான வாய்ப்புகள் 80-90% உண்டு. அப்போது அவங்கள வெளியில் அதிகமாக கூட்டிகிட்டு போகிறது வர்றது பிடிக்கிறது இருக்கக்கூடாது. பாத்ரூமுக்கு போகிறாங்களா, வழுக்காத மாதிரி பார்த்துக்கணும். அந்த மாதிரி ஒரு இடங்கள் சூஸ் பண்ணி கொடுக்கணும். அப்படி தான் இருக்கணும். ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்கக்கூடாது. தாயாருக்கு மருத்துவ செலவுகள் வருவதற்கு உண்டான ஒரு சூழலை சொல்கிறது. டைட்டில் கூட வச்சுருப்போம், ஒரு பெண்ணால் வரும் பெரும் ஆபத்து அப்படின்னு. முதல்ல தாயாருக்கு உடல்நல தொந்தரவுகள் எதிர்பார்க்காத மாதிரி அதிகமாக வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. உங்களுடைய சுய ஜாதகத்தில் சூரியனுடைய தசாபுத்தி அந்தரங்கள் நடந்துட்டு இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அந்த பாதிப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். எல்லாம் புரிஞ்சுக்குங்க. ஃபர்ஸ்ட் ஒன். 2வது, நீங்களுமே வண்டி வாகனத்தில் எவ்வளவு நிதானமாக பொறுமையாக ரன் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நிதானமாக பொறுமையாக வண்டி ஓட்டிக்குங்க. 2 வீலர் ஆர் 4 வீலர். அவசரப்பட்டோம் அப்படின்னா அது ஆபத்தில் போய் முடிவதற்கு வாய்ப்புகளை சொல்கிறது. வாகனத்தில் கவனம். அதே நேரத்தில் ஒரு வேலை செய்யக்கூடிய இடத்துல நம்மளுக்கு பல விதமான திறமைகள் இருக்கும். ஆனால் அந்த திறமைக்கான அங்கீகாரம் கிடைக்காது. நம்ம பண்ண விஷயத்த வேற யாராக ஒருத்தர் பண்ண மாதிரி அவன் அந்த கிரெடிட் வாங்கிட்டு போயிடுவான். ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையும் உண்டு. ஸோ அதையும் மனசார ஏற்றுக்கிட்டு அடுத்த வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும். நம்ம என்னைக்காக இருந்தாலும் நம்ம செய்யக்கூடிய வேலைகளுக்கு உண்டான தன்மானம் நம்மளை அடைந்தே தீரும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ரைட்? ஸோ அதை நீங்கள் மனசார புரிஞ்சுக்கிட்டு அதை செய்தீங்கன்னா போதுமானது. ஓகே. 3வதாக அந்த செவ்வாயோடு அந்த சூரியன் சேர்ந்திருக்கார் அப்படிங்கும்போது 4-7 தொடர்பு 8ஆம் இடத்துல கணவன் மனைவிக்குள்ளே அந்யோன்யம் நல்லபடியாகவே இருக்கும். உடல் ரீதியாக அந்யோன்யம் ரொம்ப நல்லா இருக்கும். ஃபிசிக்கலாக எங்கெங்கெல்லாம் மிஸ் பண்ணீங்களோ, எங்கெல்லாம் நீங்கள் தவறு பண்ணீங்களோ அதெல்லாம் திருத்திக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு. ஹிட்டன் அதாவது மறைமுகமாக இருந்த விஷயங்கள் வெளிப்படும் இந்த காலகட்டம், உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும். ஸோ அது ஃபேவராக தான் இருக்குது, தப்பில்லை, குருவோட பார்வையில் இருக்கிறதுனால. அடுத்ததாக சுக்கிரனை பற்றி பேசியாகணும். மார்கழி மாதம் 5ஆம் தேதி ஒரு ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு போகிறார். 20/12/2025 அன்னைக்கு மார்கழி 28 வரைக்கும், அதாவது ஜனவரி 12ஆம் தேதி வரைக்கும் சுக்கிரன் 8ஆம் இடத்துல தான் இருக்கிறார். எந்த ரிஷபமெல்லாம் வேலைக்கு போகுதோ, எந்த ரிஷபம் வேலைக்கு போகிற இடத்துல பெண்கள் இருக்கிறாங்களோ, நீங்கள் வேலைக்கு போகிற இடத்துல பெண்கள் இருந்தாங்க அப்படின்னா பெண்களால் மிகப்பெரிய மன அழுத்தத்துக்கு
ஆளாகக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு இருக்குது. உங்களுடைய சுய ஜாதகப்படி சுக்கிரனுடைய தசாபுத்தி அந்தரங்களோ அல்லது பரணி, பூரம், பூராடம் இந்த நட்சத்திரங்களில் ஏதாவது ஒரு கிரகம் தசாபுத்தி நடத்திட்டு இருந்தாலுமே கண்டிப்பாக அந்த பாதிப்பை நீங்கள் உணர்வீங்க. பிரச்சனைகளுக்கு காரணம் நம்மளாகவே இருப்போம். நம்ம தான் அந்த பிரச்சனையை தேடி போவோம். அதற்கு இந்த வேலை செய்யக்கூடிய இடத்துல அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண் காரணமாக இருக்கும். சின்ன விஷயம் இல்லை, பெரிய விஷயத்தில் போய் லாக் ஆகிடுவோம். எப்படின்னா, இயல்புக்கு மாறாக ஒரு விஷயம் இருக்குது. இப்போ சிம்பிள், அந்த சதுரங்க வேட்டை படத்தில் எப்படி நம்ம வாட்சில் தங்கமுள் ஓடுது அப்படின்னு சொல்லிட்டு 200 வாட்சை 2000 ரூபாய்க்கு விற்றுட்டு போகிறாங்க. அந்த மாதிரி இயல்புக்கு மாறான எவனாவது வாட்சில் தங்கமுள்ள போட்டு அதை கொண்டு அடக்க வைப்பானா? வாட்சில் தங்கமுள் போடுற அளவுக்கு இருக்கிற ஆள் அப்படி தான் ட்ரெஸ் பண்ணியிருப்பானா அப்படிங்கிறதெல்லாம் யோசிக்காமல். ஏன்னா அது இயல்புக்கு மாறாக இருக்கிறது இல்லையா? இயல்புக்கு மாறாக இருக்கக்கூடிய விஷயங்களை பெரிய லாபம் கிடைக்கும் என்று ஒரு பெண்ணின் தூண்டுதலால் செய்து அதன் மூலமாக மிகப்பெரிய ஏமாற்றத்தை சந்திப்பதற்குண்டான வாய்ப்புகளை 99% இந்த சுக்கிர பகவான் ஏற்படுத்தி தருவார். ஸோ கவனம். உயிர் சொத்து சம்பந்தமான விஷயங்கள் இன்னைக்கு தான் போய் பேச போவோம். எனக்கு வர வேண்டியது, என் பேருக்கு கிரையாக வேண்டியது அப்படின்னு சொல்லி உயிர் சொத்து, பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்கள் பேச்சுவார்த்தைக்கு உள்ளே வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அப்பவும் தவளை தன் வாயாலே கெட்டுன்னு சொல்லுவாங்களே, அதுபோல் நம்மளே நம்ம வாயாலாக கெட்டுக்குவோம். நம்மளுக்கு இருக்கக்கூடிய மதிப்பு மரியாதை நம்மளுடைய வாயாலேயே கம்மியாகும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லா இடத்துலையும் அமைதி காப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு. அமைதியாக இருந்தால் நம்மளுக்கு ஒன்றும் வந்துட போகிறது கிடையாது. யாரும் நம்மளைய ஒன்றும் பண்ணிட போகிறது கிடையாது. சைலண்ட்டாக இருந்துட்டோம்னா நல்லது தான். அதாவது அமைதியை விட மிகப்பெரிய ஆயுதம் வேறு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் நாவடக்கம் தேவைப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஏன்னா அட்டமாதிபதி குரு 2ஆம் இடத்துல, குடும்பஸ்தானத்தில். ஸோ கவனம். அடுத்ததாக முதல் 14 நாட்களுக்கு மார்கழி 14ஆம் தேதி வரைக்கும் ராசிக்கு நான் 7ஆம் இடத்துலேருந்து ராசியை பார்க்குற 2-5 கூடிய ஒரு வருமானத்துக்கு குறைச்சல் இல்லை. குடும்பத்தில் என்ன தான் சண்டை சச்சரவுகள் இருந்தாலும் சமாளிச்சுட்டு போயிடலாம். மனசுக்கு பிடிச்ச விஷயங்களை, விருப்பப்பட்ட விஷயங்களை ஒவ்வொன்றும் நிறைவேற்றிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை எல்லாம் அந்த புதன் ஏற்படுத்தி தந்திருக்கும். டாக்குமெண்ட் ஓரியன்டான விஷயங்கள், குழந்தைகள் நல்லா படிக்கிறது, உடல் ஆரோக்கியத்தில் நரம்பு சம்பந்தமான பிரச்சனை எதாக இருந்தாலும் சரியாயிடும். சும்மா வீசிங் ட்ரபிள் வரும், சளி தொந்தரவு இருக்கும், நெஞ்சு சளி கட்டும், இதெல்லாம் வாய்ப்பு இருக்குது. எப்போ? அதுவும் மார்கழி 14ஆம் தேதிக்கு மேலே தான். மார்கழி 14ஆம் தேதிக்கு மேலே இன்னும் சில சம்பவங்களெல்லாம் நடக்க காத்திருக்கு. ஏன்னா அட்டமஸ்தானத்தில் முக்கியமான கிரகங்கள், ராசி அதிபதி ஓயாச்சு, 2-5 கூடியவர் ஓயாச்சு, 2-5 கூடியவர் போயாச்சு. ஒரே ஒரு சப்போர்ட் என்னன்னா 9 கூடியவர் 10 கூடியவர் தர்மகர்மாதிபதியான சனீஸ்வர பகவான் ராசிக்கு 11ஆம் இடத்துலேருந்து ராசியை பார்க்குது. சனியினுடைய பார்வையில் நீங்கள் இருக்கீங்க. இப்போ தவறுவதற்கு பாதிப்பு ஏற்படுத்துவதை 90% சனி குறைச்சிட்டே இருப்பார். ஏன்னா சார் சனி குறைக்கிறார் அப்படின்னா உங்களுக்கு எல்லா விதத்துலேயும் யோகத்தை தரக்கூடிய கிரகம் சனி மட்டும்தான். அவருடைய பார்வையில் ராசி இருக்க வரைக்கும் கவலையே கிடையாது. நல்லா பாருங்கள், சுக்கிரன் பயிற்சி ஆனதுக்கப்புறம் சனி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் ராசியை மட்டும் பார்க்கல, உங்களோட ராசிநாதனான சுக்கிரனையும் பார்க்குறாரு. பொருளாதாரத்துக்கு தடையை தரமாட்டார். வேணுங்கிற நேரத்தில், வேணுங்கிற சூழலில், வேணுங்கிற அளவுக்கு வருமானம் வந்துக்கிட்டே இருக்கும். பிரச்சனை கிடையாது. ஆனால் புதன் 8ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆயாச்சு. மனசுக்கு பிடிச்ச விஷயங்களை வெளிப்படுத்தாமல் இருப்பது நல்லது. உங்கள் மனதில் தோன்றிய விஷயங்களை வெளிப்படுத்தாமல் இருப்பது நல்லது. இந்த புதனும் குருவும் பரிவர்த்தனையாகும். பொருளாதார ரீதியாக தடைகள் இருக்காது. குடும்ப விருத்திக்காக பாடுபடக்கூடிய ஒரு சூழ்நிலை. குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும். அதுக்கான முயற்சிகள் சக்ஸஸான ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும். அதெல்லாம் ஓகே. மனசில் பட்ட விஷயங்களை வெளிப்படையாக பேசிடக்கூடாது. உங்களுடைய திட்டங்களை வெளியில் சொல்லிடக்கூடாது. சொன்னால் ஃபெயிலியர் ஆகிடும். இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் கவனமாக இருங்க. காதல் விவகாரங்கள் நம்மளுக்கு அகெயின்ஸ்டாக மாறுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ரைட், இதுதான். இப்போ புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் குருவோட பரிவர்த்தனையாகிறதுனால நல்ல பலனை தான் கொடுக்குது. அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. யாருக்கும் வாக்கு கொடுத்து கமிட் பண்ணிக்காதீங்க. நான் அதை செஞ்சிருவேன், என்னால் முடியும் அப்படின்னு சொல்லி கமிட்மெண்ட் கொடுத்துடாதீங்க.
அதே நேரத்தில் நல்லா தெளிவாக கேட்டுக்கணும். அதே நேரத்தில் ஒருத்தருக்கு வந்து கேரண்டட் போடுறதோ, இவர் பணம் கட்டலன்னு நான் கொடுத்துறேன், என் பொறுப்பு, நான் வேலை வாங்கி கொடுக்குறேன், உங்களுக்கு வேலை கொடுங்க, நல்லா ஒர்க் பண்ணுவார் அப்படின்னு ஒரு ரெக்கமெண்ட் பண்ணுறதோ ஆகாது. இந்த மாதம் மார்கழி 14ஆம் தேதிக்கு மேலே, டிசம்பர் 29க்கு மேலே அது வேலையெல்லாம் ஆகாது. பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கான தண்டனையும் அனுபவிப்பீங்க. இப்போ நிறைய பாசிட்டிவ் பார்த்துட்டோம், எனக்கு கொஞ்சம் நெகட்டிவும் இருக்குது இந்த மாதம். 2-3 கிரகம் அஷ்டமஸ்தானத்தில் இருக்குது இல்லையா. கணவன் மனைவி பிரச்சனை இந்த மாதமும் தீராது. அதனால் உடல் ரீதியாக ஒத்துழைப்பு கிடைக்கும். இருக்குன்னு வைங்க. ஸோ இதெல்லாம் சரியாகணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? சிம்பிளாக ரிஷபராசிக்கு சிம்பிளாக காவல் தெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடு போதுமானது. காவல் தெய்வம்னா கருப்பராயன், சுடலமான முனீஸ்வரன் வழிபாடு செய்யலாம். யாராக ஒருத்தர் மாத தூக்கத்தில் சரி, உங்களுடைய பிறந்த கிழமை அன்னைக்கும் பிறந்த நட்சத்திரத்தில் இந்த வழிபாடு செய்துட்டோம்லாம் சூப்பராக இருக்கும். மேலும் ரிஷபராசி என்பவர்களுக்கு எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கணும்னு சொல்லி எல்லாம் பல பரம்பூரில் பிரார்த்தனை பண்ணிவிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன். நன்றி நண்பர்கள், நன்றி. வாழ்வளமுடன். திருச்சிற்றம்பலம்.